இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பிள்ளை வடிச்ச கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்ல. வயிற்று புள்ளதாச்சு இப்படி கதற விட்டியால. நீ தான் நல்லா இருப்பியால? நல்லா இருப்பியா? எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நீ ஏன் வரல? சொல்லல. இல்ல கேக்குறல்ல. கேட்டுக்கிட்டே இருக்க மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்க. எப்படி நம்பூச்சி கழுத்து இருக்க? ஏடா நம்பூச்சி கழுத்து இருக்க? எல்லாத்தையும் எப்படி நம்பூச்சி கழுத்து இருக்கியல? மனுஷனால நீல. ஏதாச்சு போடு. ஏங்கி அத வச்சிட்டியல. மனுஷனால நீல. என் பிள்ளை துடியா துடிச்சிட்டால. பாசல மேல பாசம். இப்படி படுத்துட்டாளே, அந்த பிள்ளை மனசு எப்படி துடிச்சிருக்கும்? எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இவன் மேல. பாய் பாய் இப்படி பண்ணிட்டாளே. டேய் சண்முகம், நீ அவங்களுக்கு வேணா பதில் சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். வாடா வெளிய. அண்ணே, மைனி கூப்பிடுது அண்ணே. வெளியில போய் என்னன்னு கேளு அண்ணே. அவன் வரமாட்டா, அவன் வரமாட்டா. என் கூட வந்து எசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் அது வரைக்கும் இங்க இந்த வாசல்லையே தான் நிப்பேன். நான் உள்ள வரவே மாட்டேன்டா. அண்ணே, மைனிய கூப்பிடுங்க. மழையில நிக்கிறா அண்ணே. அண்ணே வந்து கூப்பிடுங்க. அண்ணே அண்ணே, மைனிய வந்து கூப்பிடுங்க. அண்ணே ஏல நாசமா போறவங்க இங்க பாருல. உன்னை நம்பி வந்த பிள்ளை மலையில நனைஞ்சிட்டு இருக்கல. ஏய், உன் இருதயம் என்ன இருமா போச்சா? அந்த பிள்ளை கல்லா கரைஞ்சிட்டு இருக்கல. ஏய், என்ன காது கேட்கலையா உனக்கு? அண்ணே எத்தா சூடாமணி, என்ன இப்படி தனியா விட்டு போயிட்டியாத்தா? உங்கூட நீ கூட்டு போயிருக்க வேண்டியதானே? இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கேன். ஏடிய கூட்டு போயிருந்தா. ஏடி, இப்ப என்னடி வேணும் உனக்கு? எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு இப்ப என்ன வேணும்? உங்க அண்ணன் தானே, அவன் தானே உனக்கு முக்கியம். அவன் கூட இருந்தா உனக்கு சந்தோஷம் இல்ல? கிளம்பு, இப்ப கிளம்பு. நான் அங்கேயே உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். வா, கிளம்பு வா. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவள நீ வேற என்னத்துக்குள்ள நோக்கடிக்க? அப்போ நான் இங்க நொந்து போலியா? அவன் யாருக்கிட்ட போய் புலம்புறது? ஊர்ல இவளையும் உங்க அண்ணன் மட்டும் தான் இருக்காங்களா? நாங்கள என்ன போனமாவா இருக்கோம்? சொல்லுமா, சொல்லு. ஐயோ, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலையே. போதுமா, சத்தியமா இந்த வேதனை என்னால தாங்க முடியல. இல்ல, நீ வா, முதல்ல உங்க அண்ணன் வீட்டுல போய் விட்டுட்டு அப்படியே தலை முழுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாரு. என்ன வார்த்தையில பேசுத? நீ எங்கேயோ கண்காணாம நிம்மதியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ கிளம்பு. என்ன செய்த? மாமா, என்னடி? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் எங்க அண்ணனை பெத்தவங்களுக்கும் மேல நினைச்சேன். இப்பதான் தெரியுது நான் அந்த வீட்டுல ஒரு அனாதையா இருந்திருக்கேன்னு. என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா.
எனக்கு நீங்க மட்டும்தான் உலகம். உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். கேட்டி பரணி, என்னடி இது கோலம்? என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல பரணி, நீ என்ன அனாதையா? இப்ப என்னத்துக்குள்ள தெருவில் நிக்க? உனக்கு உடம்பு இருந்தவன் அம்மையிட்டு யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? டேய், இது என்னோட வாழ்க்கை. அந்த சண்முகம் வெளியே வந்து கூப்பிடாம நான் உள்ள போக மாட்டேன். அவ்வளவுதான். ஆமா, சம்முவம், பெரிய சம்முவம். அவன் என்ன பெரிய இவனால? அவனுக்கு நீ நானுமா முக்கியம்? உண்மையிலேயே அவனுக்கு யாருல முக்கியம்? அவனுக்கு தங்கச்சிகளை தவிர வேற யாரும் முக்கியம் கிடையாது. அவனுக்கு ஊர் அவனை பார்த்து பெருமையா பேசணும். சம்முவம் நல்லவன், அவன் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு இங்க சுத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்லணும். அம்புடுத்தேன் இல்ல பரணி, இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம். கிளம்பு, வா போலாம். ஐயோ அதான், என்னதான் பேச்சு இதெல்லாம்? வேற எப்படி பேச சொல்லுத? இன்னைக்கு இவட மழையில நிப்பாட்டுவா, நாளை கடலுக்குள்ள தள்ளி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஐயோ மாமா, அண்ணன் அப்படி செய்யணும்னு சொல்லுதியா? ஆமால, அந்த மாதிரி செய்யக்கூடியவன் தான் அவன். அவன் நல்லவனு நீங்க நம்புங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவனை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு நாள் அவனை நான் நம்ப மாட்டேன். மாமா செத்த இருங்க, நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இல்ல கனி, நீ சின்ன பொண்ணு, இதுல நீ பேசுறதே தப்பு. நீ உன்கிட்ட என்னல பேச்சு? இல்ல பரணி, இதுக்கு மேல இங்க நிக்கணுமா? நீ வா, கிளம்பு, போலாம் நம்ம வீட்டுக்கு. பரணி, அண்ணன் தான் அடிக்கடி உணர்ச்சி வசப்படும். நீ தான் சமாதானப்படுத்துவ. இப்ப நீயே உணர்ச்சி வசப்படலாமா? சொன்னா கேளடி, போகாதடி. 2 மணி நேரமா நிக்கிறேன். உங்க அண்ணன் வந்தானா? இத்தனை மழையில நனைஞ்சிருக்கேன். அவன் எட்டியாவது பார்த்தானா? எத்த பாக்கியா, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அள வச்சு அனுப்புனா வைகுண்டங்கிற அவ பேர் எனக்கு வரணும்பா. என்னைய தலைகுனிய வச்சுட்டு நீ போலாமா? இல்ல மாமா, என் சொல்ல மதிச்சு ஒரு தடவை அவன் வெளியே வந்து என்ன கூப்பிட்டிருந்தா நான் உள்ள வந்திருப்பேன். என்ன மதிக்காதவன நான் எதுக்கு மதிக்கணும் மாமா? வாட்டி பரணி, வா பரணி, பரணி, வா. பரணி, போகாதே பரணி. அண்ணே, அண்ணே, அண்ணே. முத்துப்பாண்டி மாமா வந்து நீ இனிமே இங்க இருக்க வேணாம், நீ என்ன அனாதையா, நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு கூட்டிட்டு போறாருண்ணா. அண்ணே, இத்தனை நேரம் வெளியில நின்னனே, வெளியில வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன் பேச்சு அவன் மதிக்கலன்னா நான் எடுத்துக்கு அவன் பேச்சு கேட்கணும்னு கிளம்புதாண்ண. சீக்கிரம் வாண்ணே, மைனி